வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை. அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவி பறிபோனது. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கடிதம். சட்டசபை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்ய கட்டாயம் அல்ல. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவி பறிபோனது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என அறிவித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவருக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 50 லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பொன்முடி மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக 30 நாட்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். இந்த தீர்ப்பின் விவரம் தமிழக அரசு சட்டப்பேரவையின் செயலாளர் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படுகிறது. 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் பொன்முடியின் அமைச்சர் எம்எல்ஏ பதவி பறிபோனது. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறையை கூடுதல் பொறுப்பாக வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவர்னர் ஆர்.என். ரவிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் பொன்முடியின் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவி பறிபோனது. இதனைத் தொடர்ந்து பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறையை பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவர்னர் ஆர்.என். ரவிக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளார். சட்டசபை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது சட்டப்படி கட்டாயமல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபை நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்ய கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த், லோக்சத்தா கட்சியின் தமிழக தலைவர் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இவ்வழக்கில் தன்னையும் இணைத்துக் கொள்ள அனுமதி கோரி அதிமுக கொறடா வேலுமணி மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. சபாநாயகருக்கு உத்தரவு பிறப்பிக்க எந்த தடையும் இல்லை என முன்னாள் அமைச்சர் வேலுமணி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு தலைமை நீதிபதி சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாது, நேரடி ஒளிபரப்பு செய்வது என்பது சூழலை பொறுத்தது, சட்டசபை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டப்படி கட்டாயம் அல்ல என்றார். சென்னை புத்தக கண்காட்சியை ஜனவரி 3ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 47வது சென்னை புத்தக கண்காட்சியானது வரும் ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த புத்தக கண்காட்சியானது ஜனவரி 3ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். புத்தக கண்காட்சியானது தினமும் வேலை நாட்களில் காலை 11 மணி முதலும் விடுமுறை நாளில் காலை 9 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறவுள்ளது. தமிழக அரசின் பாடநூல் நிறுவனம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், மத்திய அரசின் சாகித்ய அகாடமி, நேஷனல் புக் டிரஸ்ட், பப்ளிகேஷன் டிவிஷன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு நிறுவனங்கள் இதில் கலந்து கொள்கின்றன. கடையநல்லூரில் வெண்ணி காலாடி நினைவு நாளை ஒட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணி காலாடி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ண முரளி ஆகியோர் வெண்ணி காலாடி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் மாவட்ட அவைத்தலைவர் மூர்த்தி, துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், பொருளாளர் சண்முகையா, நகர செயலாளர் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் முருகன் கோயிலில் உலக நன்மைக்காக சனிப்பெயர்ச்சி இலவச மகாசாந்தி யாகம் நடைபெற்றது. ராமநாதபுரம் முருகன் கோவிலில் காகம் டிரஸ்ட், காகம் நண்பர் குழு சார்பில் சுவாமி சீனிவாச சாஸ்திரி அருள்வாக்கு ராஜலட்சுமி தலைமையில் உலக நன்மை வேண்டி சனிப்பெயர்ச்சி இலவச மகாசாந்தி யாகம் நடைபெற்றது. இந்த சனிப்பெயர்ச்சியானது மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் பயிற்சி பெறும் நாளாகும். சனி பகவான் கும்பராசிக்கு இடம்பெறும் தருணத்தில் உலக நன்மை வேண்டி இந்த மகா சாந்தி யாகம் நடைபெற்றது. இந்த கும்பராசியில் 6/3/2026 வரை சனி பகவான் அந்த ராசியிலே சஞ்சரிப்பார். மேலும் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் மகா சாந்தி யாகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஒரு 10-15 செகண்டுக்குள்ள
சனி பயிற்சி பலன்கள் சொல்லப்படும். மேஷ ராசி சூப்பர் டைம், ரிஷப ராசி நடுத்தரமான டைம், மிதுன ராசி அட்டமச்சனியின் விடுதலை, கடக ராசி அட்டமச்சனி ஆரம்பம், சிம்ம ராசி சுமாரான ராசி, கன்னியா ராசி கோடான கோடி செல்வங்கள் பெறக்கூடிய ராசி, துலா ராசி கண்டச்சனியில் விடுதலை, விருச்சிக ராசி கண்டச்சனி ஆரம்பம், தனுசு ராசி 8 வருஷ சனி பகவானுடைய பார்வையிலிருந்து விடுதலை, மகர ராசி கழிவுச்சனி ஓரளவு நன்மை, கும்ப ராசி மிக மிக கவனம், காரணம் ஜென்மச்சனி. மீன ராசி நண்பர்களுக்கு புதிதாக 7வது சனி ஆரம்பிக்கிறது. ஆனால் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் நன்றாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டாம். தொண்டியில் மீனவர் வலையில் அரிய வகை பறவை முரல் மீன் சிக்கியது. தொண்டி புதுக்கோட்டை பகுதி சேர்ந்த மீனவர் நாகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது அவரது வலையில் அரிய வகை பறவை முரல் மீன் சிக்கியுள்ளது. இதனை மீனவர் கரைக்கு கொண்டு வந்து மீன் மார்க்கெட்டில் வைத்து கையில் பிடித்தவாறு எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த மீன் தொடர்ந்து 1300 மீட்டர் தொலைவு வரை பறக்கக்கூடியது என கடல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். திருத்தணி அருகே மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கிருஷ்ணசமுத்திரம் காலனியை சேர்ந்தவர் சுரேஷ். இவருக்கும் சிங்கராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த புவனேஸ்வரி என்பவருக்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 3 வயதில் நகுலன் என்ற ஆண் குழந்தை உள்ளது. சுரேஷ் தினமும் மது அருந்துவிட்டு மனைவியிடம் தகராறு செய்துள்ளார். இந்நிலையில் புவனேஸ்வரி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது தந்தை ராஜாவுக்கு சுரேஷ் போன் மூலமாக தகவல் கொடுத்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தந்தை ராஜா தனது மகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். திருத்தணி காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சுரேஷிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது மனைவி நடத்தையில் சந்தேகம் இருந்ததால் உருட்டுக்கட்டையில் அடித்தும் கயிற்றால் கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டார். பின்னர் தற்கொலை செய்து கொண்டதாக நம்ப வைக்க முயற்சி செய்ததாக வாக்குமூலத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து சுரேஷை கைது செய்த காவல்துறையினர் புழல் சிறையில் அடைத்தனர். சோழவந்தான் சனீஸ்வர பகவான் கோவில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் சனீஸ்வர பகவான் கோவிலில் சனி பெயர்ச்சியை ஒட்டி விக்னேஸ்வர பூஜை முதலாம் காலையாக பூஜை தொடங்கியது. தொடர்ந்து சனி பிரீத்தி ஹோமம், பூர்ணாகீதி உள்ளிட்டவற்றை சிவாச்சாரியர்கள் செய்தனர். தொடர்ந்து மதியம் 2ஆம் காலையாக பூஜை தொடங்கி பிரீத்தி ஹோமங்கள், நவக்கிரம ஹோமங்கள் மற்றும் பரிகார ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கும் நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணாகீதி நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தார். சனி பேச்சியை முன்னிட்டு மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆவடியில் சிஎஸ்கே முன்னாள் வீரர் பத்ரிநாத் மற்றும் இளம் வீரர்கள் கலந்து கொண்ட கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்தியாவில் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பது மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் யங் இந்தியா எனும் அமைப்பின் சார்பில் கிரிக்கெட் போட்டி ஆவடியில் உள்ள முருகப்பா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது பற்றிய கருத்தை பிரபலப்படுத்தும் வகையில் சிஎஸ்கே அணியுடன் இணைந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் சார்பாக சிஎஸ்கே மற்றும் சிஐஏ என்னும் அணிகள் நட்பு ரீதியிலான கிரிக்கெட் போட்டியில் விளையாடினர். முதலில் விளையாடிய பத்ரிநாத் தலைமையிலான சிஎஸ்கே அணி 10 ஓவர்களில் 115 ரன்கள் அடித்தனர். அதனை எதிர்த்து விளையாடிய சிஐஏ அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் இங்க வருகை தெரிவிச்சதுக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இங்க எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். நல்ல விஷயம் என்னன்னா சைல்டு அபியூஸ். அஃப்கோர்ஸ் நம்ம குழந்தைகளை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணோம். நம்ம தான் அவங்கள வழிநடத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. நானும் ஒரு தந்தை தான், நானும் ஒரு ஃபாதர் தான். ஸோ எனக்கு இது ரொம்ப ஒரு உணர்ச்சி நிறையாவே இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மசூம் கப் அப்படின்றது ஒய்ஐயோட ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஐ திங்க் கிரிக்கெட் மூலமா இதை எடுத்துட்டு போய் இந்த ஒரு காசை மக்களுக்கு சேர்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஐடியா. ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்காங்க. கிரேட் ஜாப் கைஸ். திருமுல்லை வாயிலில் 5000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் நாசர் வழங்கினார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருமுல்லை வாயில் 9வது வார்டில் மிக்ஜாம் புயல் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் நேரில் சென்று வழங்கினார்.
நிவாரணப் பொருட்களை நீண்ட வரிசையில் நின்று அப்பகுதி மக்கள் பெற்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து திருமுல்லைவாயில், சோழன் நகர் பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களை நாசர் வழங்கினார். இதில் சுமார் 5000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் ஆவடி மாநகர மேயர் உதயகுமார், பகுதி செயலாளர் பேபிசேகர், மண்டல குழு தலைவர் அமுதா, மாநகர செயலாளர் சன் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருக்கொள்ளிக்காட்டில் உள்ள பொங்கு சனீஸ்வரர் கோவில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு துணிவு பட இயக்குநர் ஹஜ் வினோத் சுவாமி தரிசனம் செய்தார். திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காட்டில் உள்ள பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருமுறை தலங்களில் 232வது தலமாகவும், காவிரி தென்கரையில் அமைந்த தலங்களில் 115வது தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது. இதனைத் தொடர்ந்து மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சனி பயிற்சியாகும். விழாவை ஒட்டி கோவிலின் மகாலட்சுமி ஸ்தானத்தில் எழுந்தருளிய பொங்கு சனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பின்னர் தங்க கவசம் அலங்காரம் செய்து விசேஷித்த தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. இதில் தீரன் அதிகாரம் 1, வலிமை, துணிவு போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் ஹஜ் வினோத் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாடாளுமன்றத்தில் 141 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பிரதமர் மோடியின் உருவப்பொம்மையை எரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் உட்பட 141 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆத்தூர் பெரிய சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக அரசை கண்டித்து மோடியின் உருவபொம்மை எரித்தும் செருப்பால் அடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை காவல்துறையினர் தடுக்க முயன்றபோது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மங்கலம் ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி மகாயாகம் மற்றும் பரிகார பூஜைகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி மகாயாகம் மற்றும் பரிகார பூஜைகள் நடைபெற்றது. இந்த மகாயாகத்தில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மகரம், கும்பம், மீனம், கடகம் உள்ளிட்ட ராசிகள் கொண்டவர்கள் கலந்து கொண்டு பரிகாரம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவாஜனம், மகா சங்கல்பம், நவகிரக கலஸ்தபானம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது. பின்னர் நவகிரக சனி பகவானுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்று கலச புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் மங்கலம் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாங்குநேரியில் பெய்த கனமழையால் அப்பகுதியில் சாலை உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இருந்து மூளைக்கரைப்பட்டி செல்லும் சாலையானது கிராம மக்களின் பிரதான சாலையாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் தற்போது பெய்த கனமழையால் நாங்குநேரி குளம், இளையார் குளம், கொசவன் குளம் மற்றும் உன்னங்குளம் ஆகிய குளங்களிலிருந்து வெளியேறிய மழை வெள்ளம் காரணமாக கீழப்புத்தநேரி கிராமத்திற்கு செல்லும் சாலை உடைந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 15 ஏக்கர் நஞ்சை பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன. அரியகுளம் கிராமத்தில் 8 வீடுகள் மழையால் சேதமடைந்துள்ளன. திண்டுக்கல்லில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பெண்கள் தங்களது வீடுகளை அலங்கரிப்பதற்கு கலர் கோலப்பொடிகள் தயாராகி வருகிறது. மார்கழி மாதத்தில் பெண்கள் தினமும் வீட்டு வாசலில் வண்ண கோலமிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் மார்கழி, தை மாதத்தில் கலர் கோலப்பொடிகளின் விற்பனை வழக்கமாக அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் கலர் கோலப்பொடி விற்பனை குறித்து திண்டுக்கல் சட்டாம்பிள்ளை தெருவை சேர்ந்த ஜோதி என்பவர் கூறுகையில், கடந்த 40 ஆண்டுகளாக கலர் கோலப்பொடி தயார் செய்து விற்பனை செய்து வருவதாகவும், வெள்ளை நிற கோலப்பொடிகளில் வண்ண நிறமிகளை சேர்த்து 25 வண்ண கலர் கோலப்பொடி தயாரிப்பதாக தெரிவித்தார். மேலும் தற்பொழுது கலர் கோலப்பொடி தயாரிக்கும் மூலக்கூறுகளின் விலை உயர்ந்துள்ளதால் இதுபோன்று குடிசை தொழில் செய்யும் தொழிலாளர்களுக்கு விலை நிர்ணயம் செய்தால் எங்களின் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்றும் கூறினார். இப்போ பக்கத்து ஊர்கள்ல எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இந்த திருச்சி, மணப்பாறை இந்த மாதிரி ஊர்கள்லாம் பக்கத்து சுற்று வட்டாரம் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. வந்து வியாபாரிகள் வருவாங்க. விலைவாசி அதே விலையில தான் விற்கிறோம். லிக்விடு எல்லாமே விலைவாசி அதிகமாக இருக்குது. நாங்கள் கோலப்பொடி போடுற கவர் கூட விலை அதிகமாக தான் இருக்குது.
அது கூட நாங்கள் வாங்கி தான் கம்மியான இதில் பாரம்பரிய தொழிலை விடக்கூடாதுன்னு பண்ணிட்டு தான் இருக்கோம். ரேட்டு கம்மியாகவே தான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். மக்கள் தேடி கொஞ்சம் வரட்டும்னு இது கவர்மெண்ட் தான் பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணணும். எங்களுக்கு 10 பெண்கள் வச்சு குடிசை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கவர்மெண்ட் தான் உதவி பண்ணணும். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 2 மாதத்திற்கு ஒருமுறை பக்தர்கள் வழங்கிய காணிக்கை எண்ணும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 2 மாதத்திற்கான உண்டியல் காணிக்கைகள் எண்ணும் பணியில் கோயில் ஈடுபட்டனர். இதில் 1,40,47,540 ரூபாய் ரொக்கப்பணம், 6 கிலோ தங்கம், 720 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் வழங்கியுள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பஜனை சமாஜத்தில் சனி பேச்சையை ஒட்டி யாக பூஜை நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலம் மாட்டுங்காவில் தென்னிந்திய பஜனை சமாஜம் அமைந்துள்ளது. இங்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிப்பதையொட்டி சனி பகவானுக்கு மகான்யாச ருத்ராபிஷேகம், சனீஸ்வர சகஸ்ர நாம அர்ச்சனை, சனீஸ்வர லக்ஷ மகா சாந்தி யாகம் நடைபெற்றது. அப்போது மும்பையை சேர்ந்த வேத பண்டிதர்கள் பங்கேற்று வேத மந்திரங்களை போதித்து பூஜை செய்தனர். இந்த பூஜையில் பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சனி பகவானை வழிபட்டனர். பெரம்பலூர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பெரம்பலூர் நகராட்சிக்குட்பட்ட மதராச சாலை பகுதிகளில் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் குறித்து வீடு வீடாக சென்று நகராட்சி களப்பணியாளர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் நேரில் சென்று பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள தெருக்களிலும் வீடுகளிலும் பார்வையிட்ட அவர் வீட்டை சுற்றி மழைநீர் தேங்கும் வகையில் போடப்பட்டிருந்த தேங்காய் சிரட்டைகள், டயர்கள், பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், டெங்குவை பரப்பும் ஏடிஎஸ் கொசுக்கள் நல்ல நீரில்தான் உற்பத்தியாகும், எனவே மழைநீரை வீட்டை சுற்றி தேங்காத வகையில் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று வீட்டின் உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது ராஜேந்திரன், நகராட்சி ஆணையர் ராமர், சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் சுகுணா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். கோவையில் மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்தினர் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்தினர் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைந்தபட்ச ஊதியம், 8 மணி நேர வேலை நேரம், நிறுவன வாரியாக உறுப்பினர் குறைதீர்க்க குழு அமைப்பு, சட்ட உரிமைகளை அமல்படுத்துதல் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக கோவை டாடாபாத் பகுதியில் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். கோரிக்கைகள் 8 கோரிக்கைகள் தான். முக்கியமா 4 கோரிக்கைகள் என்னன்னா, எங்களுக்கு எங்க என்ன வேலைன்னே தெரியல, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு என்ன வேலைன்னே தெரியல, அதை ஒரு வரைமுறைப்படுத்த சொல்லி சொல்றோம். அதுக்கு ஒரு ட்ரைபார்டைட் கமிட்டி கூப்பிடுங்க, ட்ரைபார்டைட் கமிட்டி கூப்பிட்டு அதை வரைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றோம். 1. 2வது, எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கம்பெனி சீட்டை என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. அதை நீங்க இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்றோம். அந்த வேலைக்கான உத்தரவாதத்தையும் பாதுகாப்பையும் தரணும். மக்களுக்கான கோரிக்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உயிர் காக்கும் மருந்துகளும் மருத்துவ உபகரணங்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றோம். திரும்பவும் நிர்வாகத்திட்ட இப்ப எங்களுக்கெல்லாம் ஐபேட் கொடுத்திருக்காங்க, இமெயில் ரிப்போர்ட்டிங்னு சொல்றாங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வேலன்ஸ் இருக்கு, நாங்க எங்க போறோம் அப்படின்ற வேவு பார்க்குதல் இருக்குது, அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். தொழிற்சங்கமான எஃப்எம்ஆர்ஏன்றது ஒரு 60 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சங்கத்தை அங்கீகாரம் செய்ய சொல்லி எல்லா நிர்வாகங்கள்ட்டையும் நாங்கள் வலியுறுத்துறோம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 80 ரூபாய் குறைந்து 46,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 10 ரூபாய் குறைந்து 5,825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் 80 ரூபாய் குறைந்து 46,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 50,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 81 புள்ளிகள் அதிகரித்து 70,587 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 24 புள்ளிகள் அதிகரித்து 21,174 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் முதன்மை நிகழ்வுகள்.
தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நிவாரண உதவிகளையும் வழங்கினார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை. அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவி பறிபோனது. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கடிதம். சட்டசபை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்ய கட்டாயம் அல்ல. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.